மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம பஸ் ஓட்டணும். சரி, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபஸ்ட்டு போவோம். பஸ் ஸ்டாண்டு தான் எங்கே இருக்குன்னா, அது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும். ஏன்னா இப்போ செக்கிங் நடந்துட்டுருக்கு. என்னன்னா இந்த இப்போ நிறைய பஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது நிறைய பஸ்லாம் கண் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரியே அதனால் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் பஸ்ஸெலாம் நிற்கும். அங்கே போய் நம்ம எடுத்து பஸ்ஸு ஓட்டுவோம். ஸோ அங்கே பஸ்ஸு நம்மளோட பஸ்ஸு அங்கே தான் நிப்பாட்டி வச்சுருப்போம். அதாவது முக்கியமான பஸ்ஸு. ஏன்னா நம்மளோட லாங் ட்ராவலு, அதனால் நம்ம இங்கே தான் நிப்பாடுவோம். சரி, ஓகே, நம்ம பஸ் எங்கே இருக்குன்னு வாங்க. என்னோட பஸ் எரியுது தம்பி. அதாவது நம்ம பஸ் இங்கே நிப்பாட்டக்கூடாது, ஏர்போர்ட்டில் தான் நிப்பாட்டணும். அங்கே போய் நிப்பாட்டிக்கோங்க. இருங்க, இன்ஸ்பெக்டர் தான் ரெஸ்பெக்ஷன் என்னது ரிசிப்ஷன் என்னதா இங்கே என்னடா ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் நடக்கும் போது. டேய், என்ன உள்ளே போக முடியல? டேய் போலீஸ்கார், நீங்கள் என்னதோ பண்ணுறீங்க? டேய், என்னடா அது? இப்போ வெளியே போக முடியுது. ஏன்னா நவரே முடியல கைஸ். அப்போ சரி, நம்ம டக்குன்னு ஏதாச்சும் பைக்கை போட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம். என்ன பைக் போடலாம்? நம்ம தாத்தா காலம் பைக்கு தான். ஏன்னா சரி, சும்மா தான் சொன்னேன். தாத்தா காலம் பைக்கெலாம் வராது. இப்போ ஒரு பைக் மறந்து போயிடுச்சு. அந்த பைக் பேர் கோஸ்ட் ரைடர் பைக்லாம் நம்ம எடுத்துகிறேன். புல்லட்டு கம்மாம் பேபியில். ஸோ அந்த புல்லட்டு அந்த வேலை படிக்கல டீட்டு. இதுதானே அது? இதுதான் புல்லட்டு. கம்மான் பேபியில். ஸோ அந்த புல்லட்டு அந்த வேலை படிக்கலாம் டீட்டு. சரி, பாட்டு பண்ணாது போகிறோம். எங்கே இருக்கு? ஏய், இங்கே என்ன பஸ் நிற்கிது? ஓ ஆமாம் கைஸ், இங்கே தான் பஸ் நிற்கிது. அப்போ உள்ளே தான் நிற்கணும் பஸ்ஸு கண்டிப்பாக. ஆனால் உள்ளே பஸ் நிற்கிது. ஓ, இப்போ எல்லா பஸ்ஸும் வாட்டர் வாஷுக்கு போயிருக்கு. அதனால் இப்போ வந்தோடனே நான் போடுறேன். ஏன்னா பெருசாக ஒரு லாரியில் எடுத்துகிட்டு போவோம். லாரியில் க்ரெயினில் எல்லாத்தையும் கட்டிட்டு போயிடுவீங்க. சரி, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம கால் பண்ணி கேட்போம். அதான் பஸ்லாம் வந்துருச்சு. வாட்டர் வாஷுக்கு போயிட்டு நடுவில் இருக்க இந்த ப்ளூ கலர் தான் நம்ம பஸ்ஸு. நம்ம பஸ்ஸில் ஏறுவோம். நம்ம நேரத்தே வேறு பஸ் மாற்றினோம். இந்த பஸ் உடஞ்சி இது ஓட்ட சொல்லி ஒரு பழைய உடஞ்சி போன பஸ்ஸை தந்துட்டாங்க. நல்ல வேலை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. நம்ம பாருங்க கைஸ், இப்படி தான் நான் நடுவில் எடுத்து போகிறேனோ. பஸ்ஸுக்காரங்க மேலே இடிக்காம மட்டும்தான் சரி. அச்சோ, என்னடா. ஓகே, நம்ம இப்போ லைட்டாக டேர்ன் அடிப்போம். இப்போ ஓகே இப்போ வெளியே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னாச்சு? அச்சோ, கம்பியில் போய் மாட்டிக்கிச்சா? ஓகே, இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு இது பண்ணி விடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு அங்கேதே போய் நிப்பாட்டணும், இந்த பில்டிங்கிட்ட. அதாச்சா சென்னை பஸ்ஸு. நான் வர காரில் போகிறேன்னு. இது சென்னை பஸ்ஸு. அப்படின்னா வெண்ணெய் பஸ்ஸா? ஹலோ, பஸ்ஸை நிறுத்துங்க. அம்மா, ஸ்டேஷனில் நிறுத்த முடியாதும்மா. இங்கே நிறுத்துறேம்மா. இதாம்மா ஸ்டாப்பிங்கு. அதெல்லாம் முடியாத. அப்போனா போ. அதெல்லாம் முடியாதா? சொல்லுது பாரு. நாங்கள்லாம் பார்த்தா லூஸு தானே தெரியுதா உனக்கு? மாக்கா செகண்ட் ஸ்டாப்பு இங்கே இருக்குது. ஏன்டா இந்த ஸ்டாப்லேயே எந்த ஈக்காவும் இருக்காதுரா? அச்சோ, பாவம் போட்டோ டேர்னிங் எடுத்தால் கொண்டுருவேன் இந்த பக்கம். போய் தொலைஞ்சிருச்சு அந்த காரு. நம்மளும் ப்ளூதே இந்த ஊர். இது வந்து கோயம்பேடு அதோ ஒரு ஊர்.
சாரி ஐஸ், இது வந்து ஊட்டி. இந்த இப்போ நம்ம ஊட்டியில் போய் நிறுத்திட்டு ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் போய் நிறுத்துவோம். எத்தனை பேர் ஏறுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி வந்தாச்சு. அங்கே போய் நிறுத்துவோம். யாரில் ஊட்டிக்கு போயிருக்கீங்களா மறக்காம எஸ் ப்ரோ ஐ எம் கோயிங் டு ஊட்டின்னு சொல்லுங்கள். யார் போகாது இருந்தீங்கன்னா நாட் கோயிங் ஊட்டி ப்ரோன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் போயிருக்கேன் ஊட்டி. ஓகே, இங்கே பாருங்கள் மலை மேலே ஜாலியாக இருக்கும். ஆனால் என்ன குளிரும். இங்கே எப்படி தான் இங்கே இருக்காங்கன்னு தெரில. ஊட்டியில் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரிலையே. இப்போ தான் நம்ம இந்த ஊருக்கே புதுசு. ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு தெரிலையே. இங்கே இருக்கு கைஸ், இந்த இருக்கு. இங்கே தான் நான் போனோன்னு இந்த லொக்கேஷன் காமிக்கிது. இதான் கைஸ் லொக்கேஷன் காமிக்குது கரெக்டாக அந்த மஞ்சள் விட்டுக்கிட்ட. ஓகே 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 நம்ம பஸ்ஸில் இருந்து இறங்கிப்போம். ஊட்டி பஸ்ஸு, கோயம்புத்தூர் பஸ்ஸு, சென்னை பஸ்ஸு, சென்னை பஸ், சென்னை 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 ஊட்டி டு சென்னை. சென்னை நான் ஏறுவேன். இது வந்து ஒரு பஸ்ஸுப்பா. அண்ணே இது வந்து சென்னை பஸ்ண்ணே. சென்னை பஸ்ஸா? ஏசியா நான் ஏசியா? ஏறிட்டானே, ஏறிக்கோங்க. தம்பி இது எந்த ஒரு பஸ்ஸுப்பா? இது வந்து தாத்தா இது வந்து எந்த ஒரு பஸ்ஸுனா சென்னை. அப்படியாப்பா? சென்னையில் அண்ணா நகரில் நிற்குமாப்பா? அதெல்லாம் நிற்கும் தாத்தா. இது சென்னையில் இந்த மயிலாப்பூர் அண்ணா நகர் இந்த மாதிரி இருந்தால் நிறைய இடத்துல நிற்கும். பார்த்தசாரதி கோயில் இந்த மாதிரி நிறைய இடம் நிற்கும். அப்படியாப்பா? நான் ஏறிக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனை பேர்? மொத்தம் 5 பேர் ஏறிட்டாங்க. அப்புறம் ஹலோ அண்ணா இது எந்த ஊர்? என்னது அண்ணாவா? இல்லை இது வந்து சென்னைமா. சென்னையா? என்ன நான் மயிலாப்பூர் போகணும். அப்போனா ஏறு போவாங்களா. அப்புறம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. எவன்டா அது கோவிந்தா போடுறவன்? தம்பி நான் தான்ப்பா. இது பார்த்தசாரதி கோயில் போகும்போது எந்த ஊர்? சென்னை. போகுண்டா, ஏறா. சரி நம்ம வானத்தை பார்ப்போம். சரி அப்புறம் ஹலோ அண்ணே, என்னடா காலேஜ் போயிருந்தா? காலேஜ் பசங்க போல் எங்களுக்கு லீவ் முடிஞ்சு. சரி சென்னை போமா? ஆமாப்பா. எப்படி இங்கே சென்னை பஸ்? நம்ம பின்னாடி எழுதியிருப்போமோ. சரி தண்ணா நான். ஆமாப்பா சென்னை தான். எங்களை அந்த பார்த்தசாரதி கோயில்கிட்ட நிப்பாட்டி விட்ருங்க. அதெல்லாம் இந்த நிப்பாட்டி விட்ருவேன்ப்பா. இருங்க நான் எழுதி வச்சுக்கிட்டேன் ஒரு நோட்டில். என்ன மறந்து போயிடுவேன் நான். ஞாபகப்படுத்தி இன்றைக்கி சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் திருப்பியெல்லாம் பஸ்ஸை ரிட்டர்ன் இந்த விட்டால் போலீஸ் பிடிப்பாங்க. சரிண்ணே. ஓகே இன்னும் கொஞ்சம் டிக்கெட் சேரட்டும். ஓகே நம்ம அந்த ஊட்டியில் இருக்க காடை பார்ப்போம். இதாங்க ஊட்டி காடு. இதுக்குள்ளே டைனோசர்லாம் இருக்குன்றாங்க. போனால் மறுகையாதே. ஓகே பஸ் எடுங்கானே. கோவிந்தா கோவிந்தா பஸ்ஸை எடுப்பா. ஓகே எடுத்துட்டா போச்சு. எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு வாட்டி சொல்லுங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. எவன்டா அது அசிங்கமாக பாடுறவன்? ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் அவன் ரயில்வே ஸ்டேஷன் நிற்க போகுது. ரயில்வே ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன். யார் இறங்கணுமோ இறங்கிக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன். தம்பி இறங்கிக்கோங்க. காசு கொடுமா. வாங்கியாச்சு. ஓகே அப்புறம் அடுத்து போவோம். கும்மங்கூர்
ஊர் எவன்டா? கம்மங்கூரா ஏதோ ஒரு ஊர். கும்மங்கூரே. அடுத்தவர் கும்மங்கூர் வந்தாச்சு. இறங்குறவங்க இறங்கிக்கோங்க. செகண்ட் ஸ்டாப்பிங். ஓகே. அச்சோ தெரியாமல் போஸ்ட்ல இடிச்சிட்டோமே. சரி நம்ம பஸ் எதுவும் இல்லை. தேர்டு ஸ்டாப் மேட்டுப்பாளையம். நம்ம அது வந்து சாதா ட்ரெயினில் டாய் ட்ரெயின், ஊட்டி டாய் ட்ரெயின். அப்புறம் தேர்ட் ஸ்டாப்பிங் வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன். தேர்ட் ஸ்டாப்பிங் வந்து ஏர்போர்ட்டு. தேர்ட் ஸ்டாப் வந்து ஏர்போர்ட்டே. இறங்குவாங்க. காசை கொடுங்கப்பா. வந்துட்டாங்கண்ணே. ஓகே சார் போகணுமா? தம்பி எனக்கு காரே ஓட்ட தெரியாது. அப்பயே நான் நிற்கிற போடா சொட்டத்தாலே. தம்பி நீ சொட்டத்தாலேன்னு சொன்னால் மண்டையில் முடிய இருக்காதுடா. ஏற்கனவே முடியலாமல் தான் இருக்கே. கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் முடியும் இந்த நீ வாய் வச்சு போச்சேன்னு அவ்வளோதான். சொட்டையில் ஆணி அடிச்சிடுவேன். தம்பி பயமாக இருக்கு, என்ன எதுவும் பண்ணிடாது. என்ன ஒரு பேச்சு தான்டா சொன்னேன். அடுத்த ஸ்டாப்பிங் கவுண்டர். டிக்கெட் கவுண்டர். இங்கே என்ன எல்லா கவுண்டரும் இருக்குது. ஃபுட் ஸ்டால் எல்லாமே இருக்குது. கவுண்டரில் இறங்குங்க. ஓகே அடுத்து போவோம். நீ யாருக்காரா? லே டோமரு கம்முன்ட்டு போட்டா. என்ன பண்ணிவிட்டேன் இதில்? மேட்டுப்பாளையம் வரப்போகுது. இந்த காத்திருக்கவும் எல்லாம் எழுந்திரிச்சு நிற்கோங்க. அதெல்லாம் நிற்க முடியாது, கால் வலிக்குது. நிற்க முடியாதுன்னா வண்டியை நேரம் கோயம்புத்தூருக்கு விட்டுருவேன். வேணாம். மேட்டுப்பாளையம் இறங்கோங்க. மேட்டுப்பாளையத்தில் நிறைய பேர் வருவாங்க, கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் போகணும். அப்புறம் இப்போ நம்ம எங்கே போடுறோன்னா கோயம்புத்தூர். 5வது ஸ்டாப்பே கோயம்புத்தூர். இந்த வட்டம் நம்மளுக்கு 15,000 கிடைக்கும். அது ஏசி பஸ் வேறு. ஓகே அடுத்த ஸ்டாப் வந்து எந்த ஊருன்னா கோயம்புத்தூர். எந்திரிச்சு நிற்கவும். வாங்க பில்டிங் கட்டுறாங்களா, அங்கே தான் நிற்கும் ஸ்டாப்பு. இறங்கிக்கோங்க. இந்த ஊரில் எப்போ பில்டிங் கட்ட ஆரம்பிச்சாங்க? அச்சோ பஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இல்லை இறங்கிக்கோங்க. கோயம்புத்தூர் இறங்கிட்டாங்க. ஓகே அடுத்து நம்ம எங்கன்னா அடுத்து எந்த ஊர்னு மறந்து போச்சு. அப்புறம் பிளாக் தண்டர் போகணுமா? மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்குது சார்வா. மேட்டுப்பாளையத்தில் கிட்ட அங்கே தனியாக பிளாக் தண்டர் பஸ் வருவோம். அப்புறம் நம்ம போக முடியாது. சரி ஓகே போவோம். இது எந்த இடம்? நம்ம ஊரில் இருக்க பெரிய பில்டிங். இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல். அப்புறம் அடுத்த ஸ்டாப் வந்து மறந்து போயிடுச்சே. அடுத்த ஸ்டாப் டேரெக்டாக சென்னை. 6 ஸ்டாப் தான். ஓகே நான் இந்த ராத்திரியாக போகுது. சாயந்தரம் எல்லோரும் கட்டையில் டீ குடிப்போம். டீ பிரேக்கு. நான் டீ பிரேக்கா? யாரா கரெக்டாக வார்த்தை பேசுகிறா? இல்லை டீ பிரேக்கடா. நான் தான் பிரேக்குன்னு நினச்சேன். ஏண்டா இந்தியாரங்களாடா. ஓகே டீ பிரேக். சாச்சோ பொம்மை வரான். டீ குடிங்க. நான் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி நம்ம ஃபோனில் பூஸ் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, போட்டு பார்ப்போம். நான் ஒரு மெஜிஷியன்ட்ட நம்பர் வாங்கினேன். ஓகே அவன்கிட்ட பேசுவோம். என்னது இது?
அவனுக்கு காலை போக மாட்டேங்குது. ஓகே, அதோட டீ குடிச்சாச்சு, பேசியாச்சு. ஏதோ சீட் கோட் ஒர்க் ஆகும். நான் எங்கே ஒர்க் ஆகலை? ஏமாத்திட்டியான் போல நம்மளை. ஏண்டா ஏமாத்திட்டியாடா? ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. அவன்ட்டு ஒன்று சீட் கோடு. சரி, அப்பா அடுத்த காலைல ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வரைக்கும் ஓட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா எந்த ஊர் டீ கடைனா, இது வந்து எனக்கு சென்னை என்ட்ரன்ஸ் போகிறோம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அச்சாச்சோ, இந்த சென்னை சென்ட்ரல். ஓகே, சென்னை சென்ட்ரல் ஹாலுக்கு வந்துட்டோம். சென்ட்ரல் ஹால், சென்ட்ரல். அடுத்து நம்ம பஸ் ஆந்திரா பண்ணாடு போகும். சென்னை சென்ட்ரல் இறங்கிக்கோங்க, இறங்கிக்கோங்க, இறங்கிக்கோங்க. இறங்கிட்டாங்க. அதென்ன ஊர் தெரியுது? மயிலாப்பூர் வர போகிறோமா? பார்த்த சாரதி. இல்லை, பார்த்த சாரதி வரப்போதே. பார்த்த சாரதி வந்துடுறீங்கடா. கொஞ்சம் நேரம் இல்லை, தூங்க முடிஞ்சுக்கிட்டா வந்துடுறீங்கடா. பார்த்த சாரதி வயல் வந்து போதுடா. பார்த்த சாரதி வயல் வந்துருச்சு. கோவிந்தா, கோவிந்தா சார் இறங்க. கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. அச்சாச்சோ, எல்லாரும் காதில் எக்ஸாக்ட் எல்லாம் பஞ்சம் வச்சுக்கோங்க. கத்திரத்தில் காதியே தான் போகலாம். ஓகே, கோவிந்தா நம்மளும் போட்டுருவோம். கோவிந்தா, 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 கோவிந்தா. ஆமாம், அங்கே பார்த்த சாரதி கோயில் தாங்க. அந்த இது வந்துருச்சு. வந்தாலே பார்த்த சாரதி கோயில் தான். ஸ்டாச்சு வச்சுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னன்னா மயிலாப்பூர். மயிலாப்பூர், மயிலாப்பூர், மயிலாப்பூர் வந்து எங்கே ஸ்டாப் இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். மயிலாப்பூர் வந்து அங்கே ஞாபகம் வந்துருச்சு. மயிலாப்பூர் வந்து இங்கே நிற்கும். அப்புறம் அண்ணா நகர் வந்து ஏர்போர்ட்டுக்கிட்ட நிற்கும். மயிலாப்பூர், மயிலாப்பூர், மயிலாப்பூர் இறங்கிக்கோங்க. மயிலாப்பூர், மயிலாப்பூர் வந்துருச்சு. டேய், எங்க நிற்க முடியுது வண்டியா? மயிலாப்பூர் இறங்கிக்கோங்க. ஓகே, அப்புறம் லாஸ்ட் ஸ்டாப்பு அண்ணா நகர். என்னாச்சு, நம்ம பஸ்ஸு ஓடவே முடியுது? என்னாச்சு பஸ்ஸுக்கு? ஓடுது. லைட்டாக ஸ்லோவாக மாதிரி இருக்குது. பெட்ரோல் போட்டு போயிடுவோம். பெட்ரோல் போட்டு போவோம். 5 நிமிஷம் காத்திருக்கவும். எல்லோரும் இறங்க வேணாம், அப்படியே உட்காந்துருங்க. நாங்கள் பெட்ரோல் மட்டும் போட்டுக்கிறோம். ஓகே. போ. என்னது இங்கே போயிடுச்சு? டேய், இடிச்சாதடா. இல்லை தம்பி, இடிக்க வராதடா. பெட்ரோல் போடுறேன்டா. உனக்கு தான் போட போகிறேன். போடுங்க. ஓகே, போட்டு முடிச்சாச்சு. போங்க தம்பி. ஃபஸ்ட்டு அண்ணா நகருக்கு. அண்ணா நகர் தான் இது. குண்டா வந்துட்டு அது ஏன்டா ஸ்டாப் போடுண்டா. வர்றோம். நம்ம எங்கே போடுறோன்னா ஏர்போர்ட்டுக்கு. இந்த வழி தான் எங்களை யூஸ் பண்ண சொன்னாங்க. ஓகே, ஏர்போர்ட்டு அண்ணா நகர் ஏர்போர்ட்டு. அண்ணா நகர் ஸ்டாப்பு. அண்ணா நகர். அங்கே தான் நிறைய பஸ் நிற்கும். ஏற்றிக்கோங்க. அப்பா, நம்ம ஊர் சென்னைக்கு வந்தாச்சுப்பா. நம்ம வீட்டுக்கு வேறு போகணும். நம்ம வீட்டுக்கு போய் வேறு நல்லா தூக்கத்தை போடுவோம். இனி நம்ம 2 நாள் கழிச்சு தான் நமக்கு டியூட்டி. சரி, நம்ம பஸ்ஸை இங்கே உள்ள போய் நிறுத்திட்டு நம்ம புல்லட் இருக்குல்ல, புல்லட் ஓட்டுவோம். புல்லட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம். என்னாச்சு பஸ்ஸை? நம்ம அங்கே இறக்கி விட்டுட்டோம்ல, மறந்துட்டேன். பஸ்ஸில் ஏறிட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு போய் ஃபேனை போட்டு படுக்க வேண்டிய, ஃபேனை போட்டு உட்கார வேண்டியதுதான். அப்பா, புல்லட்டை வர வச்சுருவோம். புல்லட்டை வர வைப்போமா? நம்ம எந்த பைக் வர வைக்கலாம்? இப்போ எனக்கு என்ன பைக் போடுறேன்னே தெரில. நான் வாட்டி ஒரு பைக் போட போகிறேன்.
இப்போ நான் ஒரு பைக் போட போகிறேன். என்ன பைக்குன்னு தெரில. இது யார் பைக்குன்னு தெரில. இது எந்த பைக்குன்னு தெரில. இது எந்த பைக்காக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஓ தப்பு, நம்ம சீட் கோடு அது இல்லை கைஸ், நம்ம தப்பாக போட்டோம் சீட் கோடு. இப்படி போட்டுக்கிட்டு இந்த பைக்கே வந்துருச்சுல நம்மளோட முனியாண்டி பைக்கு. ஓகே வீட்டுக்கு போ. என்ட்ரன்ஸ் எங்கடா இருக்கு? எந்த இருக்கு? ஓகே வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறேன். இங்கே முடிச்சுட்டு ஓட போகிறேன். சென்னை சிட்டி, சென்னை தமிழண்டா. மஞ்சுமல் பாய்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் போட்டாலும் போடுவோம். அடுத்த வாட்டி நம்ம படத்துக்கு போகிற மாதிரி வீடியோ போட போகிறேன். ஓகே என்னாச்சு? வண்டி எடுக்க முடியல. சரி நம்ம வண்டி எங்கேயும் நிப்பாட்டிட்டு போயிடுவோம். ஓகே போவோம். சவுத்துக்குள்ளே நம்ம போக முடியாது, நம்ம ஸ்பைடர்மேனில் சூப்பர்மேனில். சரி நம்ம வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்டு தூங்குவோம். ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்காம நீங்களும் பண்ணாமல் இருந்தீங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுப்போம். பாய் காய்ஸ்.